திரைவிமர்சனத்தில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற படம் கான்ஸில் கிராண்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஃபெஸ்டிவல் விருது வாங்கின ஆல் வி இமேஜின் ஆஸ் லைட் அந்த படத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த படத்தினுடைய டைரக்டர் பாயல் கபடியா, இந்த படத்தினுடைய லீட் ரோல் கனிகுஸ்ரீ, திவ்யா பிரபா, சாயா கதம். இந்த படம் 46 இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கலந்துக்கிட்டு அதில் 24 விருதுகளையும் வாங்கியிருக்கு. இந்த படத்தினுடைய தீம் அப்படின்னா காமம், காதல், காத்திருப்பு, ஏமாற்றம் இதெல்லாம் உள்ளடக்கியது தான். குறிப்பாக மைக்ரேட் ஆகி போய் வேலை செய்யக்கூடிய ஒரு 3 பெண்களுடைய வாழ்வியலை சொல்லியிருக்கு இந்த படம். இந்த படம் 18+ மூவி, ஃபேமிலியோடலாம் உட்காந்து பார்த்துடாதீங்க. உமன் சென்ட்ரிக் மூவி ஆச்சு அப்படின்ட்டுலாம் ஃபீல் பண்ணிட வேண்டாம். ராவான ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்குது இந்த படத்தில். இந்த படத்தினுடைய கதை மும்பையை கதைக்களமாக வச்சு மலையை பேக்ரவுண்டாக வச்சுட்டு 3 பெண்களுடைய வாழ்வியலை வெளிப்படுத்தியிருக்கு. அதாவது இந்த 3 பேரும் ஒரே ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யக்கூடியவங்க. கனியும் திவ்யாவும் ஜூனியர் சீனியர் நர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க அந்த ஹாஸ்பிட்டலில். சாயா கதம் அந்த ஹாஸ்பிட்டலில் கேட்ரிங்கில் வேலை செஞ்சிட்ருப்பாங்க. ஸோ இந்த 3 பெண்களுக்குமே வெவ்வேறு பிரச்சனைகள் இருக்கும். கனி அவங்களுக்கு கணவர் வெளிநாட்டில் வேலை செஞ்சிட்ருப்பாங்க. கல்யாணம் ஆகிட்டு போனவர் தான். அதுக்கப்புறம் எந்த ஒரு பேச்சுவார்த்தையுமே இல்லாமல் இருந்துட்டுருக்கு. ஃபோன்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு அவர்கிட்ட பேசி அப்படிங்கிற நிலைமைக்கு இருப்பாங்க. அவங்க ஒரு காத்திருப்புக்குள்ளாரையே வாழ்ந்துட்டுருப்பாங்க. வேலை முடிஞ்சால் வீடு அப்படிங்கிற வேலையிலே போயிட்டுருக்கோம். அதே போல் திவ்யா இவங்க ஒரு காதலில் வயப்பட்டு மதில் மேல் போன மாதிரி இப்படி போகவா அப்படி போகவா, வீட்டில் ஒரு பையனை பார்த்துருப்பாங்க, அங்கே பார்க்கணுமா இல்லை இவனவே திருமணம் செய்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு 2ஆம் கட்ட மனநிலைக்குள்ளார வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய ஒரு கேரக்டர், முடிவெடுக்க முடியாத சூழலில் வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அதே போல் சாயா கதம் இவங்க ஒரு ரியல் எஸ்டேட் மாஃபியா கிட்ட மாட்டிக்குவாங்க. இவங்களோட நிலம் அபகரிக்கப்படும். அதை மீட்டெடுக்க முடியாமல் ஒரு மன உளைச்சல்லே வாழ்ந்துட்டுருப்பாங்க இந்த அம்மா. இந்த 3 பேருக்கு இருக்கக்கூடிய வெவ்வேறு பிரச்சனைகளும் இவங்க எடுக்கக்கூடிய முடிவுங்களும் தான் இந்த படத்தினுடைய எண்டு. இது ஒரு விருது படம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் நீங்கள் இந்த படத்தை உட்காந்து பார்க்கணும். ஸோ சில பேருக்கு இந்த விருது படங்கள்னாவே பிடிக்காது. சும்மா அப்படியே லாங் ஃப்ரேமில் வச்சுருவாங்க, ஒரே லுக்காக கொடுத்துட்ருப்பாங்க. அங்கேருந்து இது வரைக்கும் வர வரைக்கும் அப்படியே ஃப்ரேம் இருக்கும், மியூசிக்கெல்லாம் பெருசாக இருக்காது, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்லாம் எதுவும் இருக்காது அப்படிங்கிறதான் யதார்த்தம். அதுதான் உண்மை. இந்த விருது படங்களும் இந்த படமும் அதே மாதிரி தான் இருக்கும். இந்த படத்தை பார்க்குறப்பயே ஒரு 2 மணி நேரமான படம் இது கதைக்குள்ளார நம்ம உள்ளே போகிறதே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் மாதிரி ஆகிடும். ஒரு டிஸ்டர்பன்ஸ்குள்ளாரையே நம்மளைய ஃப்ரேம் வச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல இல்லாமல் ஒரு ஷேக் மூமெண்ட்லேயே ஒரு மூமெண்ட்டுக்குள்ளாரையே இருக்கும் ஃப்ரேம். அந்த கேரக்டர் ஒவ்வொருத்தரோட பிரச்சனைகளை வெளிப்படுத்துறதுக்கு அப்புறம் தான் நம்ம பார்த்துட்ருக்க ஆடியன்ஸ் அவங்களோட கனெக்ட் ஆகும். அது வரைக்கும் நம்ம பார்த்துட்ருக்கிறப்போ ஒரு டிஸ்டர்பன்ஸை ஒன்று க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த படத்தில் பியூட்டிஃபுல்லாக ஒரு 3 விஷயத்தை தான் சொல்ல முடியும். ஒன்று, ஆர்டிஸ்டோட பர்ஃபார்மன்ஸு அழகாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் பிரபா அப்படிங்கிற கேரக்டர் கனி பண்ணியிருப்பாங்க. பவரில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு குக்கர் ஒன்று கிஃப்ட் வரும். அதை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. பார்த்துட்டு கூட திவ்யா இருப்பாங்க. அவங்க இது மேட் இன் ஜெர்மனின்னு போட்டிருக்கு அப்படின்னு. இப்போ அவங்க வீட்டுக்காரர் ஜெர்மனியில் வேலை செய்கிறாரு அப்படிங்கிறப்ப, இல்லை வெளிநாட்டில் வேலை செய்கிறாரு அப்படின்னு ஒரு வார்த்தையில் அப்படியே முடிச்சிருவாங்க. அதை கண்டுக்காமல் அப்படியே விட்டுருவாங்க. அது நைட்டு அன்றைக்கி கீழே குக்கர் இருக்கிறப்ப இவங்க வீட்டை தொடச்சிட்டு அதை எடுத்து அப்படியே கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த கணவனோட இருக்கக்கூடிய அந்த பிரிவு இருக்கு இல்லையா, அதை எப்படி வெளிப்படுத்துறதுனே தெரியாமல், ஒரு ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்காமல், முகத்தை பார்க்க முடியாமல், அந்த எமோஷன் எல்லாத்தையுமே அப்படியே வாரி அணைச்சி கட்டி பிடிச்சி அந்த குக்கரை பிடிச்சிக்கிட்டு அழ ஆரம்பிப்பாங்க. இன்னொரு பக்கம் திவ்யா. ஸோ இந்த கேரக்டர் என்னென்னா காதலில் மாட்டிரும். அவன் ஒரு கம்யூனிட்டி, ஒரு கம்யூனிட்டி. இவங்க வீட்டில் மாப்பிள்ளை ஃபோட்டோவெல்லாம் அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துட்டு முடிவு பண்ணி சொல்லு அப்படின்னு. இந்த பொண்ணோட நிலைமை என்னென்னா, ரூம் ரெண்ட்டு கூட கட்ட முடியாத சூழல் தான் இருக்கும். வரவு செலவு அப்படிங்கிறத சம்மந்தப்பட்ட பண வரவுகள் எல்லாமே இந்த பொண்ணுக்கு. இதை தாண்டி இந்த பொண்ணு காதல் வயப்பட்டு அவங்க கூட ஒரு இளமையான பருவத்தில் என்ன செய்யணுமோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க கூட ஷேர் பண்ணவும் ஆர்வமாக காட்டுவாங்க, அதையும் செய்வாங்க. ஸோ இதை எப்படி கூட இருக்கிற கனிஸ்ருதி கிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்ல முடியாமல் ஒவ்வொரு இடத்துலையும் தப்பிச்சு நகர்ந்து போய்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, இந்த பொண்ணு ஒரு தப்பு ஒன்று பண்ணிகிட்ருக்கிறா அப்படின்னு. இந்த படத்தில் இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் சினிமோட்டோகிராஃபி செமையாக இருக்கும். அதாவது டிஸ்டர்பன்ஸோட ரசிக்கும்படியாக இருக்கும் இந்த படம். இந்த படத்தினுடைய டைட்டிலுக்கு தகுந்தது போல் அந்த லைட் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அதை நேச்சுரலாக எவ்வளோ தூரம் அப்சர்வ் பண்ணி எடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம்
நேச்சுரல் லைட்டவே உள்ளுக்குள்ளார வாங்கி பண்ணியிருக்கு இந்த படம். ஸோ குறிப்பாக சொல்லணுன்னா இந்த மார்க்கெட்டுக்குள்ளார ட்ராவல் ஆகிறது, காலையில் அதிகாலையில் ஒரு 4 மணியில் 3 மணியிலேருந்து அப்படியே ட்ராவல் ஆகக்கூடிய ஒரு விஷயம். மெதுவாக போகும், அப்புறம் வேகமாக போகும். அதே போல் இந்த ட்ரெயினில் போகிற சீக்வன்ஸ் அது அழகாக பண்ணியிருப்பாங்க. அந்த லைட்டுக்குள்ளார என்ன பண்ண முடியுமோ, அந்த மக்களுடைய அந்த ட்ரெயினில் இருக்கக்கூடிய வாழ்வியலை எப்படி பிரதிபலிக்க முடியுமோ அதை அழகாக பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று பியூட்டிஃபுல்லாக ஒரு லாங் ஒயிட் ஷாட் வந்து அந்த அம்மா அப்படி கடலில் நடந்து உள்ளே போய் அவங்களுடைய மனதை விட்டு அந்த கடற்கரை அலையோடு விளையாடிட்டு இருக்கிறத அது ஒரு அழகிலாக பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று கேவுக்குள்ளார ஒரு கேமரா மூமெண்ட் ஒன்று நடக்கும். திவ்யாவும் ஹரித்தும் வந்து மீட் பண்ணிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிற இடத்துல அங்கே சிலைகள் எல்லாத்தையும் வந்து ஒரு சின்ன ஃபோனுடைய லைட்லேயே அப்படியே மூமெண்ட்டு போயிட்டுருக்கும். அதுக்குள்ளார அந்த கேவுக்குள்ளார அப்சர்வ் ஆகக்கூடிய லைட் வந்து அந்த பெண்ணுடைய கண்ணில் போட்டு அப்படி பிரதிபலிக்கிறதெல்லாம் அழகாக பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ சினிமாட்டோகிராஃபிங்கிறது இந்த படத்தில் இன்னொரு பில்லர் தான். தென் மியூசிக், இந்த கீபோர்டு, கிட்டாரு, பியானோ இது மட்டும்தான் விளையாண்டுருப்பாங்க. தேவையில்லாத இடத்துல எந்த ஒரு இசையுமே வராது. அங்கங்கே 1-2 கீயை மட்டும் யூஸ் பண்ணி ப்ளே பண்ணியிருந்திருப்பாங்க. அதுவே வந்து வேணுமா அப்படிங்கிற அளவுக்கு தான் தோணும் நமக்கு படம் பார்த்துட்ருக்கிறப்ப. ஸோ ஃபைனலி இந்த படம் முழுக்க முழுக்க 3 பெண்களுடைய வாழ்வியலை தான் சொல்லியிருக்கோம். எந்த ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டும் உள்ளுக்குள்ளே இருக்காது. இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அந்த கிளைமேக்ஸில் ஒரு மேஜிக் ஒன்று நடக்கும். அது பிரபாவோட வாழ்வியலை அது தேவையில்லாமல் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிறது மட்டும்தான் யோசிக்க தோணும். கமர்ஷியல் மாதிரி ஆகிடுச்சோ அப்படிங்கிறது தோணும். அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் படம் பார்க்குறப்ப தெரிய வரும். ஸோ இந்த படம் கமர்ஷியலாக தாண்டி இந்த மாதிரியான படங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்களை பிரதிபலிக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிய வரலாம். இல்லை எனக்கு கமர்ஷியல் தான் பிடிக்கும் அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் மற்ற வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த படம் டிஸ்னி ஹாட் ப்ளஸில் இருக்குது. மலையாளம் தான் லாங்குவேஜ், சப்டைட்டில் இங்கிலீஷில் இருக்குது. இந்த படத்தை பற்றியான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள்.